தொட்டால் தொடரும் புத்தம்புது திரைப்படமான தொட்டால் தொடரும் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் PC சிவன் வழங்கும் சிறப்பு வானொலி நேர்காணல். ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் வான் அலைகளிலே நாம் சிறப்பு நேர்காணல் ஒன்றை வழங்க இருக்கின்றோம். தொட்டால் தொடரும் என்கின்ற திரைப்படம் திரைக்கு வருகின்ற இந்த வேளை, இந்த திரைப்படத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், தமிழ் திரையுலகில் காலாகாலமாக புதியவர்களை நம்பி களம் இறங்குகின்ற இந்த தமிழ் சினிமா உலகில் மீண்டும் ஒரு புதிய குழுவோடு களம் இறங்குகின்றார்கள் தொட்டால் தொடரும் குழுவினர். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கேபிள் சங்கர் முதல் தடவையாக திரைப்படம் ஒன்றை இயக்கி இந்த திரைப்படத்தின் வாயிலாக அறிமுகமாகின்றார். கேபிள் சங்கர் என்ற பெயரிலே பரவலாக இணையம் மூலமாக அறியப்பட்ட அவர் தொட்டால் தொடரும் என்ற இந்த திரைப்படத்தின் மூலம் வெகு கவனத்தை ஈர்த்திருக்கின்றார். இந்த வேளை தொட்டால் தொடரும் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்களை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டியது. அந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் இன்றைய இளைய தலைமுறையினரை குறிவைத்து மிகவும் சிறப்பாக வந்திருக்கின்றன. அந்த வகையிலே தொட்டால் தொடரும் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் PC சிவன் அவர்களை நாம் இப்பொழுது வான் அலைகளிலே சந்திக்கின்றோம். வணக்கம் PC சிவன். வணக்கம் பிரபா சார். தொட்டால் தொடரும் திரைப்படத்தின் மூலமாக உங்களை நாம் இப்பொழுது பரவலாக அறிகின்றோம். PC சிவன் என்கின்ற ஒரு இசையமைப்பாளரை பற்றி இப்பொழுது நிறைய இணையம் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம். உங்களை பொறுத்தவரையிலே இதுதான் முதல் படமா? இல்ல, பயமறியான் என்ற தமிழ் படம் வந்து இதுக்கு முன்னாடி வெளியே வந்திருக்கு. அது தவிர சாப்டர் 6 அப்படின்ற ஒரு தெலுங்கு படமும் நான் பண்ணியிருக்கேன். இது என்னோட 3வது படம். ஓஹோ, அதற்கு முன்னர், அதாவது நீங்கள் இந்த படங்களை இசையமைப்பதற்கு முன்னர் நீங்கள் வேறு யாராவது இசையமைப்பாளரிடம் உதவியாளராக இருந்திருக்கிறீர்களா? இல்ல இல்ல, ஏன்னா நான் வந்து படிச்சது வந்து பிடெக் IIT மெட்ராஸ்ல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் டிவிஷன்ல நான் பிடெக் படிச்சேன். ஸோ அது படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வந்து, ஏன்னா மியூசிக் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய ஒரு பேஷன். ஸோ அந்த ஒரு பேஷன் வந்து ஒரு தீப்பொறி மாதிரி சின்ன வயசுல இருந்து எனக்குள்ள எரிஞ்சுட்டே இருந்தது. ஸோ அதை வந்து வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு கரெக்டான சந்தர்ப்பம்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டேன். அதுக்குள்ள இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஃபேமிலியா இருக்கிறதுனால ஸோ அதுல ஒரு ஒரு 4 வருஷம் நல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பட் இருந்தாலும் இசைக்கு திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து அந்த சமயத்துல நான் வந்து ஒரு பெரிய கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 2007 வரைக்கும் ஒரு பெரிய கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ பட் ஆனா அதுக்கு மீறி இசை வந்து நம்ம இசையில தான் கடைசி வரைக்கும் நம்ம இறுதி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல சில பேர் பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் கூப்பிட்டாங்க. பட் ஆனா என்னால போக முடியல, ஏன்னா வேலை இருந்ததுனால. சரின்னு என்னோட பேரலி என்னோட ஸ்டுடியோ எஸ்டாப்ளிஷ் பண்ணி PC ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அதில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து டாக்குமெண்ட்ரிஸ்லேருந்து அட்வர்டைசிங் ஜிங்கிள்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டான ஒரு சந்தர்ப்பம்ல வேலையை விட்டுட்டு நான் பயமறியான்ற படம் பண்ணேன். தொடர்ந்து வந்து அந்த அனுபவத்தில் எனக்கு படங்கள் வந்தது. ஸோ அதுதான் என்னோட ஷார்ட் சம்மரி. ஓஹோ, ஒரு இசையமைப்பாளராக தனி ஆல்பங்களை வெளியிடுவது என்பது இன்னும் ஒரு துறை. ஆனால் திரைப்படத்திலே பாடல்களை இசையமைப்பதும் அதே நேரத்தில் அந்த படத்திற்கு ஒரு குறைந்தபட்சம் 2 மணி நேர படத்திற்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதாவது பின்னணி இசையமைப்பை கொடுப்பது என்பதும் இன்னும் ஒரு சேலஞ்சிங், அதாவது ஒரு சவாலான ஒரு காரியம். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டீர்கள்? கண்டிப்பா ஒரு சவால் தான். ஏன்னா எனக்கு ரீரெக்கார்டிங் தான் ரொம்ப பிடித்த ஒரு துறை. இது இன்ஃபேக்ட் எனக்கு பெர்க்லி
காலேஜ் ஆஃப் பாஸ்டன்ல வந்து எனக்கு வந்து ரீரெக்கார்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் போட்டு அது எனக்கு ஃபேவரபுளாகவும் வந்தது. பட் அந்த சமயத்துல சில காரணங்களால் என்னால் போக முடியல. ஏன்னா இங்க இருக்கிற வேலை வாய்ப்பு அது இது ஃபேமிலியில இருக்கிற இது. பட் இருந்தாலும் ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப ஏன்னா ஒரு படத்தோட விஷுவலா பாக்குறத வந்து நம்மளுக்கு ஒரு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆடியோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸா கன்வெர்ட் பண்றது, ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தா இருக்கிறது. ஸோ நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்கு. பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள்லாம் நிறைய இதை பத்தி பேசியிருக்காங்க. அதனால நான் சுருக்கமா சொல்ல விரும்புறேன் என்னன்னா, ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது ஒரு சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும் ஒரு படம்ன்றது. அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப முக்கியம். இந்த படத்துல தொட்டால் தொடரும்ல குறிப்பா, ஏன்னா இந்த படத்துல வந்து இது ரொமான்டிக் த்ரில்லர். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே ஒரு ரொமான்டிக் மூடு பிளஸ் காமெடி அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல இது ஒரு திடீர்னு ஒரு த்ரில்லர் ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ இந்த டிரான்சிஷன் வந்து எனக்கு ஸ்மூத்தா இருக்கணும்ன்ற ஒரு ஆசை. ஸோ சவுண்ட் ஸ்கிரிப்ட் வந்து டோட்டலாவே ஃப்ரம் த ஸ்டார்ட் டு த எண்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து ஒரு சீம்லெஸ்ஸா ஒரு ஸ்மூத்தா. ரெண்டாவது வந்து ரொம்ப நாய்ஸியா இல்லாம, இப்ப நான் வந்து ரொம்ப முன்னாடி ஒரு 15-20 வருஷம் முன்னாடி இருக்கிற படங்கள்ல அதோட பார்த்தோம்னா நம்மளோட மியூசிக்கலி ரசிக்க வைக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். ரொம்ப பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ராஜா சார், ரெஹ்மான் சார் எல்லாம் பண்ணதுதான் நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீம்லெஸ்ஸா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன் இந்த படத்துல. அதுல உண்மையாவே எனக்கு என்னோட டீம், கேபிள் சங்கர் சார் எல்லாருமே வந்து ரொம்ப உதவியா இருந்தாங்க. அதுக்கேற்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதுக்கேற்ற லைவ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், வயலின்ஸ் அண்ட் செல்லோஸ் அண்ட் அதுக்கான ஃப்ளூட் அந்த அதுக்கான எல்லா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் பழைய பாணியிலையும் சரி புது பாணியிலையும் வேற சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் எல்லாமே சேர்த்து ஒரு காம்பினேஷன்ல பண்ணிருக்கோம். பட் நான் ரசிக்க வைக்கிற மாதிரி ஒரு மியூசிக்கல் அனுபவமா இருக்கணும்ன்றதுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நாங்க ஒர்க் பண்ணோம் இந்த படத்துல. ஸோ கண்டிப்பா ஒரு சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பா. அதேவேளை கேபிள் சங்கரை பொறுத்தவரை, அதாவது இந்த படத்தினுடைய இயக்குனரை பொறுத்தவரையிலே இணையம் வாயிலாக பல்லாண்டுகளாக திரைப்படங்களினுடைய ஆழமான அறிவை கொண்டு விமர்சனங்கள் மற்றும் இந்த திரைப்படத்துறை சார்ந்த கட்டுரைகள் மற்றும் புத்தகம் போன்றவற்றை படைத்திருக்கின்றார். எனவே அவர் நேரடியாக ஒரு திரைப்படத்தை இதுவரை இயக்காவிட்டாலும் கூட ரசிகர்கள் எப்படியான ஒரு மனநிலையிலே இன்றைய காலகட்டத்தில் ரசிகர்கள் இருக்கின்றார்கள், எப்படியான ஒரு படைப்பை எப்படி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவை மிகவும் சிறப்பாக கொண்டிருக்கின்ற ஒரு கலைஞர். அவரோடு நீங்கள் பணிபுரியும் பொழுது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? கேபிள் சங்கர் சார் பத்தி சொல்லணும்னா, அவர் ரொம்ப கூல். அவர் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்து இன்னி வரைக்கும் அவர் அப்படியே தான் இருந்திருக்காரு. அவர் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அவர் ஒரு ஏன்னா யதார்த்தமான நிறைய இடத்துல சினிமான்ற விஷயம் வந்து கொஞ்சம் ஒரு அவசரத்துல இல்ல பரபரப்புல இல்ல ஒரு டென்ஷன்ல பண்ற விஷயம் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. அது உண்மைதான் ஓரளவுக்கு. பட் ஆனா இவர் கேபிள் சங்கர் சார் வந்து எப்பவுமே கூலா இருப்பாரு. ஸோ அது வந்து அவரோட மெச்சூரிட்டியை காமிக்கிறது. ரெண்டாவது வந்து அவருக்கு இசைக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், மியூசிக்கோட ஒரு கிரிட்டிக்ன்றதுனால அவருக்கு இதை பத்தி நுட்பமான விஷயங்கள் நிறைய விஷயம் தெரியும். ஸோ அதனால அவர் படத்துல கம்போஸ் பண்ணோம், சாங்ஸ் பண்ணணும் அப்படின்னாலே நான் வந்து சரி, ஏன்னா நான் ஏதாவது ஒரு டியூன் போட்டாலே எங்கேருந்து எது வந்ததுன்னு சொல்ற கூடிய ஒரு ஆள் அவர். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணோம். இதுல எப்படின்னா, முதல்ல அவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது எனக்காக ஒரு 4 சுச்சுவேஷன் கொடுத்து, இந்த 4 சுச்சுவேஷன் உங்களுக்கு பிடிச்ச சுச்சுவேஷன்ல எனக்கு ஒரு டியூன் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு எல்லா சுச்சுவேஷனுமே பிடிச்சது. சரி, நான் 3 சுச்சுவேஷன் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டியூன் பண்ணி எடுத்துன்னு போயிட்டேன். எனக்கும் கொஞ்சம் அந்த ஒரு புதுசா ஏதாவது ஒன்று சொன்னேன்னா அதை வந்து இமிடியேட்டா செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல நான் வந்து 3 டியூன் எடுத்துன்னு போனேன். 3மே ஆக்சுவலி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் வந்து எதுவுமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை. 3மே வந்து அதுல 3த்துல இன்னைக்கு 2 வந்து படத்துல இருக்கு. ஸோ அது முதல்ல போட்ட சுச்சுவேஷன்ல யாருடா மச்சான்னு ஒரு சாங்கும், பெண்ணே பெண்ணேன்னு ஒரு சாங்கும், இந்த 2 சாங்குமே படத்துல இப்ப இருக்கு. ஸோ அவர் வேலை வாங்கும் விதம், ரெண்டாவது ரீரெக்கார்டிங்ல அவருக்கு இருக்கிற நாலேஜ், அவருக்கு வந்து இந்த படத்துல எனக்கு கொடுத்த லிபர்ட்டி. ஏன்னா இப்ப வந்து இந்த படத்துல வந்து பாசுன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. அந்த சாங் வந்து ஒரு யதார்த்தமான விஷயங்கள், நாட்டு நடப்புகள், நாட்டுல நடக்கிற சோசியல் ரெலவெண்டான விஷயங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லாம ரொம்ப யதார்த்தமான நிறைய விஷயங்களை பத்தி
ஒரு சின்ன ஒரு நையாண்டித்தனத்தோட, ரெண்டாவது ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு லைட்டர் வெயின்ல சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் வந்து ஒரு பாட்டா அமைக்கணும்னா அது வந்து நிறைய ஒரு குத்துப்பாட்டா கூட பண்ணலாம். ஏன்னா கானா சென்னை ஸ்லாங்ல இருக்கிறதுனால எப்படி வேணா பண்ணலாம். ஒரு ஜாஸ் கான்செப்ட் இதை எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச போது அது வந்து ரொம்ப வரவேற்று அதை வந்து என்ன என்கரேஜ் பண்ணி ஊக்குவிச்சு நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அளவுக்கு அவருக்கு அந்த ரசனை இருந்தது. ஸோ அதனால இன்ஃபேக்ட் இந்த படத்துல வந்து ஒரு ஜாஸ் கானான்ற ஒரு புதுமையான ஒரு காம்பினேஷன் வந்ததுக்கு கேபிள் சங்கர் சார் ஒரு முக்கியமான காரணம். யதார்த்தமான நிறைய விஷயங்கள் அதுல போட்டு சேர்த்திருக்கோம். அந்த மேக்கிங் வீடியோ உட்பட எல்லாமே ஒரு ஜாலியா ஒரு பண்ணப்பட்ட விஷயங்கள். பட் ஆனா அது வந்து வரவேற்கிறதுக்கு முக்கியமான கேப்டன் ஆஃப் த ஷிப்ன்ற மாதிரி கேபிள் சங்கர் சார் வந்து அதை வந்து அதுக்கு ஒரு டானிக் மாதிரி இருந்தார் அந்த பாட்டு வர்றதுக்கான விஷயங்கள். ஸோ அதனால உண்மையாவே அவர் கூட அந்த ஒர்க் பண்றது ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. பாடல் உருவாக்கம் குறித்த அந்த வீடியோவை நாங்களும் பார்த்திருந்தோம். நீங்கள் குறிப்பிட்டது போன்று மிகவும் ஜாலியாக இசையமைத்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதேவேளை கார்கி போன்ற புதிய பாடலாசிரியர்களையும் ஏற்கனவே அனுபவப்பட்ட பாடலாசிரியர்களையும் இணைத்து நீங்கள் பாடல்களை கொடுத்திருக்கிறீர்கள். அப்படியான இந்த புதிய பாடலாசிரியர், குறிப்பாக கார்கி போன்ற பாடலாசிரியரோடும் அனுபவப்பட்ட பாடலாசிரியர்களோடும் பணிபுரியும் பொழுது எப்படியான அனுபவம் உங்களுக்கு கிடைத்தது? இந்த படத்துல கார்கி மட்டுமல்ல, இன்னொரு பாடலாசிரியர் இருக்கார், சக்தி செல்லம் என்ற பாடலாசிரியர். அவர் வந்து யாரடா மச்சான்ற பாட்டை எழுதியிருக்காரு. ஸோ 2 புது கேபிள் சங்கர் சார் உட்பட 3 புது பாடலாசிரியர்கள். அதை தவிர முத்துக்குமார் சார், அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் 2 பாட்டை எழுதியிருக்காரு. இந்த புது பாடலாசிரியர்கள் கூட ஒர்க் பண்ற அனுபவம் எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஜாலியா தான் இருக்கும். நம்ம நினைச்சதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லலாம். அவங்க எழுதுவாங்க, எழுதிட்டே இருப்பாங்க. நம்ம போதும்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ அதனால அது ஒரு ஜாலியா நம்ம ஒரு டீமுக்குள்ள நம்ம இப்போ ஒரு ஜென்ரலா ஒரு டிஸ்கஷன் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. சக்தி செல்லமா இருக்கட்டும், கார்கிபாவா இருக்கட்டும், கேபிள் சங்கர் சாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு நம்ம நல்ல பாட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். இதுல எவ்வளவு ஒர்க் உழைக்கிறோம், இதுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறோம், யாருக்குமே அந்த ஒரு இதுவே கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு நல்ல ஒரு டீம். குறிப்பா கார்கிபாவா, சக்தி செல்லம் 2 பேருமே வந்து நல்லா உழைச்சிருக்காங்க. அதுல அந்த பாட்டுலயே தெரியுது. ஸோ அதனால என்னோட இந்த டீம்ல வந்து இந்த மாதிரி 2-3 புது லிரிக் ரைட்டர்ஸ் இந்த படத்துல அறிமுகமாகறாங்கன்றது வந்து எனக்கும் ஒரு ரொம்ப மிகப்பெரிய பெருமை. அது தவிர முத்துக்குமார் சார் வந்து அவரை பத்தி சொல்லவே வேண்டாம். அவர் வந்து எவ்வளவோ சாதனைகள் பண்ணியிருக்காரு. அதுல வந்து இந்த படத்துல பெண்ணே பெண்ணேன்ற சாங் வந்து ரொம்ப மனச தொடர மாதிரி இருக்கும். அந்த டியூனை வந்து டிஸ்டர்பே பண்ணாத அளவுக்கு அவர் வார்த்தைகள் அமைச்சிருந்தாரு. ஸோ அதனால அந்த ஒரு ஏன்னா சில பாடகர்கள் வந்து பாடும்போது இந்த வரி இடிக்குது, இந்த வார்த்தை தவறா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சில குற்றச்சாட்டுகள் வரும். அதை நம்ம சரி பண்ணுவோம். பட் ஆனா முத்துக்குமார் சார் பொறுத்த வரைக்கும் எந்த வார்த்தையுமே யாருக்கு எந்த சிங்கர் எப்படி பாடினாலுமே இடிக்காம அப்படியே அழகா அது வந்து காதுக்கு இனிமையா இருக்கிற மாதிரி அவர் எழுதுவார். அதே சமயம் மீனிங்கும் அதுல வந்து முதல்ல ஒரு யதார்த்தமா பார்த்தா ஒரு மீனிங் இருக்கும், பட் உள்ள இன்னொரு மீனிங் வச்சிருப்பாரு. ஸோ அது மாதிரி அவருக்கு அவரோட ஸ்டைல்ல கரெக்டா சூப்பரா எழுதி இந்த பாட்டுகள் அனைத்துமே வந்து ஒரு லிரிக்ஸ் புரியுற மாதிரி நாங்க பாட்டு கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி சவுண்ட் மிக்ஸ் வரைக்குமே கடைசி நிமிஷம் அந்த லாஸ்ட் அவுட்புட் எடுக்கிற வரைக்கும் லிரிக்ஸ் புரியணும், நல்லா காதுல கேட்கணும், நல்ல மனசுல பதியணும்ன்ற ஒரு எண்ணத்தோட நான் ஃபுல்லா பண்ணியிருக்கேன். எங்க டீம் எல்லாருக்குமே நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், சவுண்ட் டீமா இருக்கட்டும் இல்ல எங்க இன்ஜினியர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டுமே சொன்னது லிரிக் புரியணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சிங்கர்ஸ் உட்பட எல்லா சிங்கர்ஸுமே வேலை வாங்கினது வந்து லிரிக் புரியணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல. ஏன்னா அது வந்து முக்கியம் அப்படின்றது வந்து எனக்கும் இந்த பாடு எல்லாருமே கேட்டுட்டு லிரிக் ரொம்ப நல்லா இருக்கு, புரியுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படத்தினுடைய பாடல்கள் மற்றும் இந்த ட்ரெய்லர், குறிப்பாக இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது மிகவும் மிரட்டலாக இருந்தது. என்னதான் ஒரு இயக்குனர் தன்னுடைய உழைப்பை கொடுத்து காட்சிகளை படமாக்கி இருந்தாலும் கூட அதற்கு கொடுக்கின்ற அந்த ரெக்கார்டிங் என்பது மிகவும் முக்கியமானது என்பதை இந்த தொட்டால் தொடரும் ட்ரெய்லரின் மூலமாகவும் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அவ்வளவுக்கு வெகு சிறப்பாக நீங்கள் மற்றும் உங்களோடு இணைந்த அத்தனை கலைஞர்களுமே மிகுந்த உழைப்பை கொட்டி இந்த படத்தை ஒரு வெற்றிகரமான ஒரு படைப்பாக கொடுக்க வேண்டும் என்று முனைப்பிலே நீங்கள் ஈடுபட்டது மிகவும் நன்றாக தெரிகிறது.
உங்களுக்கு கிடைத்த விமர்சனங்கள், அதாவது குறிப்பாக இந்த பாடல்களை கேட்டுவிட்டு ரசிகர்கள் சொன்ன கருத்துக்களை பற்றி ஏதாவது? பாடல்களை கேட்டுட்டு குறிப்பா பாசு சாங் கேட்டுட்டு எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்கணும்னு இருக்கிறது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் பெண்ணே பெண்ணே யாருடா மச்சான், இந்த 2 பாட்டுமே வந்து விஷுவலோட பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா ஆடியோ ரிலீஸ் ரீசெண்டா ஜூலை 4ஆம் தேதி நடந்தது. அப்ப விஷுவலோட பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் சத்யம் தியேட்டர்ல நாங்க லான்ச் பண்ணோம். இந்த 2 பாட்டுகளை எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல அனுபவமா இருந்ததுன்னு சொன்னாங்க. அது தவிர சில வாய்ஸஸ், வந்தனா ஸ்ரீனிவாசன்ற ஒரு சிங்கர், அவங்க வந்து நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. ஏற்கனவே தாண்டம்ல ஒரு பாதி கனவு நீ அடி, அது தவிர அவட்ட பையா பரதேசிலேருந்து. ஸோ அந்த சிங்கர் வந்து வாய்ஸ் ரொம்ப இனிமையா இருக்கு அப்படின்ற நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பெண்ணே பெண்ணேன்ற சாங்ல. அது தவிர சத்யபிரகாஷ் அண்ட் வந்தனா, சத்யபிரகாஷ் அண்ட் கணேஷ் 2 பேர் இந்த படத்துல பாடியிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஏற்கனவே ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல வந்து வந்தவங்க, டாப்ல வந்தவங்க. அது தவிர இதோட இந்த கமெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இது தவிர கிஸ் ஆஃப் ஃபேட்னு ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு தீம் சாங் மாதிரி ஒரு ட்ராக் ஒன்று பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு கூட நல்ல வரவேற்பு வந்திருக்கு. அது வந்து ஒரு சின்ன ஒரு பிட் சாங் தான். ஸோ பட் அதுல வந்து சில ரொம்ப நல்ல விஷயங்கள் வந்து. இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த கிஸ் ஆஃப் ஃபேட் அண்ட் முதல் பாஸ் இந்த ரெண்டு சாங்லயுமே ஒரு சாக்ஸபோன் பீஸ் வரும். அந்த சாக்ஸபோன் பீஸ் வாசிச்சவர் வந்து பசந்த் முரளி கிருஷ்ணன் சொல்லிட்டு, அவர் ஒரு இளம் சாக்ஸபோன் பிளேயர். யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு. யூஎஸ்ல இருந்து சென்னைக்கு வந்து அவர் ஸ்டடீஸ்க்கு வந்திருக்காரு. ஸோ அந்த டைம் அவர் இன்ஃபேக்ட் அவரை இங்கேருந்து வாசிச்சுட்டு திருப்பி யூஎஸ்க்கு போயிட்டு திருப்பி அடுத்தது வந்து நம்ம ரெக்கார்டிங் தான் 2 வாட்டி கூப்பிட்டு அவரை வாசிக்க வச்சோம். ரொம்ப அற்புதமான கலைஞர். அவர் இன்னும் நிறைய பெரிய இதுல அந்த சாக்ஸபோன் பீட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல வரவேற்பு வந்திருக்கு இணையதளத்துல. இதை தவிர வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாருமே இந்த சவுண்ட் மிக்சிங் இந்த விஷயங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு, சாங்ஸ்ல வந்து ரொம்ப நல்லா இனிமையா இருக்கு, வார்த்தைகள் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு எங்களுக்கு. எல்லா ஃபீட்பேக்குமே பாசிட்டிவ். நெகட்டிவ் ஃபீட்பேக் கூட கண்டிப்பா வந்திருக்கு. என்னன்னா, யாருடா மச்சான்ற சாங் வந்து ஏற்கனவே ஒரு நல்ல ஃபெமிலியர் பாட்டு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து நாங்க வேணும்னே தான் பண்ணோம். இன்ஃபேக்ட் நான் முதல்லயே டைரக்டர் கிட்ட இந்த பாட்டு போடும்போது இது ஒரு ரிசம்பிளன்ஸ் வரும் சார், பட் ஆனா அந்த ரிசம்பிளன்ஸ் தான் இந்த பாட்டோட பாசிட்டிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு சொன்னாரு. அவரும் அதையே ஒத்துண்டாரு. ஏன்னா இந்த யாருடா மச்சான்ற வார்த்தையை வந்து அது கொண்டு போய் ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல கண்டிப்பா அந்த வரிகளை ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆடியன்ஸ் கிட்ட. அந்த வரிகளை ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி ஒரு டியூன் இருந்தாதான் அந்த சிச்சுவேஷன்ல, படத்துல இருக்கிற சிச்சுவேஷன்ல அதை இன்னும் மெருகேற்றுற மாதிரி இருக்கும்ன்றதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைன் ரொம்ப சிம்பிளா அந்த ஒரு ஆனந்த பைரவின்ற ஒரு ராகத்துல கம்போஸ் பண்ணுவேன். அப்போ வந்து ஆனந்த பைரவியோட டச்சஸ் வந்து கண்டிப்பா வரும். ஸோ அது ஏற்கனவே சில பாடல்களை ரிமைண்ட் பண்ணலாம் மாதிரி இருக்கும். அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா நம்ம அந்த பாட்டு ஃபுல்லா முழுமையா கேட்கும்போது இது வந்து எங்கேயுமே தழுவல் இருக்குமே தவிர எங்கேயுமே வந்து எடுத்தா மாதிரி இருக்காது அப்படின்றது எனக்கு 100% தெரியும். ஸோ அதனால அந்த பாட்டு பண்ணோம். இப்ப அதே ஃபீட்பேக் தான் வந்திருக்கு. ரொம்ப இங்கேயோ ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. இருந்தாலுமே வந்து பாட்டு ரொம்ப சூப்பர், ரொம்ப அற்புதமான கம்போசிஷன் தான் சொல்றாங்க எல்லாருமே. ஸோ அந்த விதத்துல முக்காவாசி எங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு வரவேற்பு வந்திருக்கு. அதுதான் சொல்லுவோம். கண்டிப்பாக. தொட்டால் தொடரும் திரைப்படத்தின் வாயிலாக PC சிவன் உங்களுடைய இசையமைப்பு மற்றும் கேபிள் சங்கர் அவருடைய கூட்டணி மீண்டும் இணைய வேண்டும். அதற்கு இந்த தொட்டால் தொடரும் திரைப்படத்தினுடைய வெற்றி ஒரு முக்கியமான ஒரு காரணியாக அமைய வேண்டும் என்றும் இந்த வேளையிலே வாழ்த்தி இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி சார், நன்றி. ATBC வாசகர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இத்தனை நேரம் இந்த ப்ரோக்ராமை வந்து கேட்டதுக்கு. கானா பிரபா அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது தொட்டால் தொடரும் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் PC சிவனுடன் சிறப்பு நேர்காணல். So